அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நான் ரவிக்குமார் ஆர்கேன் சேனலில் சொல்லியிருந்தேன். நான் கொஞ்சம் நம்ம கிளியர் டீட்டெயிலாக டெப்த்தாகவும் பார்க்க போகிறோம். அந்த 25% வரி அமெரிக்கா கனடா மீது விதிச்சிருக்காங்க. ஒரு 10% பரிதாபப்பட்டு ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு 10% குறைச்சிருக்காங்க. பட் மெக்சிகோ மீது 25%, சீனா மீது 10%. இதெல்லாம் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படியெல்லாம் உள்ள பாதிக்கும், அமெரிக்கானுடைய ஏற்றுமதி இறக்குமதி என்ன, கனடானுடைய ஏற்றுமதி இறக்குமதி என்ன, ஒரு முழு தகவலாக யாருக்கு யார் மாற்றிக்கிறாங்க, யாருக்கு யார் மாற்றுறாங்கன்ற மாதிரி, யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றதான் நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயமாக அலச போகிறோம். அதையும் தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக காசாவுக்குள்ளார இஸ்ரேல் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதை தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் நிறைய இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் போனால் உக்ரைனுடைய செய்திகள், ஃபைனலாக நம்ம முக்கியமான செய்திகளோட ஒரு கிளைமேக்ஸோட முடிச்சிடலாம். நம்ம வீடியோக்களை பார்க்க மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் நாளை மறுநாளும் ஒரு மிக முக்கியமான நாள். யாருக்கு அப்படின்னா காசாவுக்காக இருக்கலாம், இஸ்ரேலுக்காக இருக்கலாம், இல்லை இதை சுற்றி இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் மற்ற பகுதிகளாக கூட இருக்கலாம். காரணம் என்னவென்றால் 2 முக்கிய சந்திப்புகள். நெதன்யாகு அவர்கள், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் அமெரிக்கானுடைய அதிபரை போய் சந்திக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் ஸ்பெஷலைஸ்டாக சந்தித்ததுக்கப்புறம் அவங்க என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் காசாவில் அமைதி திரும்புவதும் மறுபடி வேறு என்ன நிகழ்வுகள் வர்றதும் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கத்தார் தரப்பில் அவங்க தான் இன்டர்மீடியேட் ரொம்ப பெருசாக இன்வால்வாக இருந்தாங்க காசாவில் அமைதியை கொண்டு வருவதற்காக. அதனால் கத்தாருடைய கத்தாருடைய செய்தி தொடர்பாளர் மீது எல்லா தரப்புலேருந்து என்னென்னா, அமெரிக்கா கைவிடணும், குறிப்பாக காசாவுக்குள்ளே இருக்க மக்களை வெளியேற்றிட்டு அங்கே புனரமைக்கப்பட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறதுக்கான திட்டங்களை கைவிடணும். எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு மக்களோட போகணும். இது ஒரு தவறான ஒரு கொள்கையும் கூட. இதை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. நேற்று அரபு நாடுகளோட கூட்டமைப்பு அவசரமாக கூடி ஒரு எதிர்ப்புமே தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவிப்புமே கொடுத்துட்டாங்க. இல்லைனா அரபு நாடு கூட்டமைப்புகளோட எதிர்ப்புகளை நீங்கள் சம்பாதிக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியும், பக்கத்தில் இருக்கிற நாடான எகிப்து, ஜோர்டன், இவங்க 2 பேருமே ஒத்து வராத போது நீங்கள் எப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அங்கே என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த முக்கிய நிகழ்வுகள் இனி அங்கே நடக்க போகிறது. இதுதான் இன்றைய இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம மிக முக்கியமாக 3 பதிவுகளை பார்க்க போகிறோம். வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க தனது எக்ஸரத்தில். முதல் பதிவு என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் 25% வரி கனடானுடைய கூட்ஸுக்கு விதிக்க சொல்லியிருக்காங்க. 10% மட்டும் கனடானுடைய எனர்ஜி ரிசோர்ஸுக்கு விதிக்க சொல்லியிருக்காங்க. மீதி மற்ற பொருட்களுக்கெல்லாம் 25%. குறிப்பாக ட்ரக்கை அதிகமாக பார்டர் பகுதியில் கடத்துகிறாங்க. அதுவும் ஃபேண்டலி 1 கனடாவுக்குள்ளாரையே ப்ரொடக்ஷன் யூனிட்டே இருக்குது. அங்கே நாங்கள் நிறைய சீஸ் பண்ணியிருக்கோம். நார்த்தன் பார்டர் பகுதியில் 9.8 மில்லியன் அமெரிக்கன்ஸ் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அந்த எல்லை பகுதியில். அது இல்லாமல் இல்லீகல் பார்டர் கிராசிங்கில் லாஸ்ட் இயர் மட்டும் 5ல் 3 பேர் கனடா வழியாக தான் வராங்க. ஸோ இதையெல்லாம் தடுக்காத கனடா மீது நாங்கள் பொருளாதார விதிக்கிறோன்ட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, குறிப்பாக மெக்சிகோ மீது நாங்கள் 25% வரி விதிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது இன் ஃபைட் ஆஃப் எகைன்ஸ்ட் ட்ரக், அதே தான் ட்ரக் எதிராக நாங்கள் போராட்டம். அதுவும் மெக்சிகோ ஃபேண்டலி 1 என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்டலோட அரசாங்கமே கை கோத்து வியாபாரம் பண்ணி அமெரிக்காவுக்குள்ளே நீங்கள் பெருசாக ஊடுருவ வைக்கிறீங்க. அகதிகளில் 5ல் 2 பேர் குறிப்பாக உள்ளே வராங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மெக்சிகோ தரப்பிலிருந்து. அடுத்தது சீனாவுக்கு. சீனா 10%. ஆனால் சீனா மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, குறிப்பாக ஃபேண்டலி 1 சீனா ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு சப்சிடியே கொடுக்குறாங்களாம். கவர்மெண்ட் ஆஃபரே வாங்கிட்டு, இது நல்ல ஆஃபராக இருக்கேன்னு நினச்சேன் நான். சப்சிடியே கொடுத்து வளர வச்சு 4ல் 5 பேர் உள்ளே வந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ் இலிசிட் ட்ரக்கே உள்ளே கொண்டு வராங்க அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அறிவிப்புக்கு அப்புறம் இப்போ பார்டர் பகுதியில் குறிப்பாக அமெரிக்கா ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க. இவர் போடுற வழி எல்லாமே நம்ம பேசிக்காக என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, வேறு எதுக்காகவுமே இல்லை, ஃபுல்லாக போதை மாத்திரைகளையும் போதை மருந்துகளையும் எல்லாமே எங்கள் எல்லை பகுதியில் ட்ரக் பெரிய அளவுக்கு உள்ளே கொண்டு வரீங்க. அமெரிக்காவுடைய கலாச்சாரமே சீரழிந்து போயிருக்கிறது.
இதுக்கு மிக முக்கியமான 3 நாடுகளை ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாரு. மெக்சிகோ, கனடா, அந்த பக்கம் சீனா. ஆனால் இவங்க தான் அதிகமான இம்போர்ட்டர்ஸ். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், எல்லை பகுதியில் இன்றைக்கி ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எப்படி நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக எல்லை பகுதியில் மெக்சிகோ எல்லை பகுதியில் ஃபுல்லாக நிறுத்தி வச்சிட்டார் மனுஷன். அப்பையும் பாருங்கள், ஒரு பஸ்ஸில் சும்மா நார்மலாக ஒரு வேன் ஒன்று இந்த பக்கம் வர ட்ரை பண்ணியிருக்கு. அதில் சும்மா ஸ்கெப்னி டயரை எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. அந்த டயருக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே இன்றைக்கி புகைப்படமாக கூட வெளியிட்டிருந்தாங்க. சரி, கிளாடியா ஷென்மம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாகவே நம்ம எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட நம்ம எப்பவுமே சண்டை போட விரும்புறதில்லை. நார்மலாகவே வாணிப ஒப்பந்தங்களை வந்து மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம பொருளாதாரங்கள் வளர வேண்டும் ஒரு சூழ்நிலையில். அவங்க நம்மளை விருப்பப்படாத போது நம்ம அவர்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணோம். ட்ரீட் பார்ட்டியாடு தான் நாங்கள் ஊடுருவணும் அப்படின்லாம் நாங்கள் ஒரு போனதும் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் மெக்சிகோ கிளாடியா ஷென்மம் அவர்கள் இப்போ சமீபத்தில் தான் அவங்க வந்திருக்காங்க. பதவியேற்று ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதம் கூட இல்லை. பட் அதுக்கு முன்னாடிலாம் உலகம் அறிந்த விஷயம். மெக்சிகோனாவே அது ட்ரக் கார்ட்டல் தான், அது அமெரிக்காவுக்குள்ளே தான் கொண்டு வராங்கன்றது பைடன் நிர்வாகத்துக்கு தெரியும். அவர் பாவம் தாத்தா வயசான காலத்தில் அப்படி இப்படின்னு இருந்துட்டார். பட் மனுஷன் ரொம்ப நாளாக நல்லா பிடிச்சே தீர்வுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லா நாடுகளுமே இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயத்துக்காக வேர்ல்டு ட்ரேடுன்ற பாருங்க வரியை வந்து விதிக்க முடியுமா அப்படின்னா, உலகத்தில் வந்து WTO ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ஏற்கனவே எதற்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா, பல விருப்பு வெறுப்புகளை தாண்டி மனிதர்களுக்கு சப்ளை செய்யறதும் எந்த நாடும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. ஏன்னா திடீர்னு நீ வரி விதிப்பீங்க, அவங்க வரி விதிப்பாங்க, நாளை எங்கே போய் ஃபைனலாக பாதிக்குன்னா அது மக்கள் மீது தான் திணிக்கும். அரசாங்கத்தினுடைய தனிப்பட்ட கோபத்திற்காக அந்த கோபத்துக்கு ஆளாகப்படுகிறது யாருன்னா மக்கள் தான். அதனால் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பெரிய அளவுக்கு தலையிடும். நம்ம ஓரளவுக்கு முறையிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரிஃப்ளை கிடைக்கும். எப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபெயிலர் கம்ப்ளீட்டாக வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ஒட்டுமொத்தமாக வெஸ்டர்ன் நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு பொருளாதார தடை போட்டாங்க. அப்புறம் ரஷ்யா வந்து கேட்குறாங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நீங்கள் என்ன சொன்னீங்க, பல விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் தாண்டி வரி என்பதை ஒரு தாக்குதலுக்கு ஆயுதமாக விதிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் வரி வச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து ரஷ்யா ஓரங்கட்ட வச்சாங்க. அப்பயே ஃபெயிலு. இருந்தாலும் சீனா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் முறையிடுறோம். ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனை அது. அமெரிக்கா வந்து அவங்க பகுதியில் உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு அவங்க பார்த்துக்க வேண்டிய பிரச்சனை. அதை வந்து எங்கள் நாட்டு மீது தெரிஞ்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கனடாவுடைய அதிபர் வந்து அதிபராக இல்லை, முன்னாள் அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்த அதிபர் வந்து செலக்ட் பண்ணல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதனால் வேலை இழக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் வேலை இழப்பீங்க. உங்களுடைய ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் விலையேற போகுது, உங்களோட கேஸோட ப்ரைஸ்லாம் விலையேற போகுது, சப்ளை செயின் வந்து உங்களுக்கு தலைவலியாக மாறப்போகுது. இதுக்கப்புறம் எங்கள் நாட்டில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து யாருமே குடிக்க வேணாம். ஏன்னா எங்கள் கனடாவில் இருக்கக்கூடிய 80% மேலே ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே அமெரிக்காவை தான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போங்க, மேட் இன் கனடாவை தான் வாங்கிக்கோங்க, மேட் இன் அமெரிக்காவை தான் வாங்காதீங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்போ மேக் இன் இந்தியான்ற மாதிரி அங்கே மேக் இன் கனடாவை வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, இதை வந்து நிச்சயம் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க, நாங்கள் ஏன் பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு வரி விதிப்புனால அமெரிக்கா 2025 2034 1.2 ட்ரில்லியன் அளவுக்கான டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனால் தனது ஜிடிபி 0.4% வந்து குறையும். எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 344K அளவுக்கு நம்ம இழக்க போகிறோம். இது எல்லா ஆவரேஜ் டேக்ஸ் வந்து குறிப்பாக வீடுகள் மீதெல்லாம் பாதிக்கப்படும்ன்றாங்க. எப்படி இந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு கனடா வந்து வரி ஏற்றினாங்கல்ல, அதில் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட், பால் மில்க் இருக்குல்ல, அது 270% ஏறி இருக்கு விலை. சீஸ் இருக்குல்ல 245%, பட்டரு 298, பவுல்ட்ரி முட்டை மீதியெல்லாம் 163, பேர்லி 160, வீட்டு 94, சுகர் 265, பீனட் பட்டர் 295, ரைஸ் 180, வெஜிடபிள் 100. இந்த மாதிரி கன்சியூமர் வந்து அது இல்லாமல் வேரியஸ் கன்சியூமர் குட்ஸ் வந்து லைக் ஷூவாக இருக்கட்டும், கோகோ, டொபோக்கோ போன்ற பொருட்லாம் 30-100% பக்கம் விலையேறி இருக்குது. இது மட்டும் இல்லை, கனடா வந்து இம்போஸ்ட் டேரிஃப் பண்ணுறாங்கல்ல, அதுலுமே மெட்டல், அலுமினியம், காப்பர்
இது எல்லாமே 48%, 25% வந்து வரி விதிக்கிறாங்க. சும்மா ஒரு பேசிக் திங்ஸ் தாங்க. இப்போ அந்த பால் விலை வந்து வரி விதிக்கிறதுனால ஏறி இருக்கு. அது யார் வாங்குவாங்க? ஏற்கனவே அமெரிக்கா நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம்ல அதை பற்றி, ஏற்கனவே நம்ம தெளிவாக பேசியிருக்கோம்ல அதை பற்றி. அப்போ வாங்குகிற மக்கள் மீது தானே அந்த சுமை போகுது. நீங்கள் வரி வந்து எதுக்காக விதிக்கிறீங்கன்னா நாட்டோட பொருள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸை ரெடி பண்ணுறதுக்குள்ள நாங்கள் யார் பாதிக்கப்படுறாங்க? மக்கள் அதிக விலைகளை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, அங்கே கனடாவும் அதே சமயம் தான் ஆல்டர்னேட் சோர்ஸை வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்க அந்த வரிக்கு. ஆனால் அது இப்போது நடக்காது, இப்போதைக்கெல்லாம் நடக்காது. அதிகபட்சம் இந்த வரி வந்து பிப்ரவரி வரைக்கும் தாங்க. அது அதே மாரி தொடர்ந்தாங்க அப்படின்னாங்கன்னா G7 நாடுகள் இருக்குல்ல, தலைமையில் துண்டு போட்டு ஒரு வாரமாக அப்படி குந்திட்டு உட்காந்துட வேண்டியது தான். ஐயா நாங்கள் பொழப்ப முடிச்சுக்கிறோம், இதோட போதும் சாமி எங்களை விட்டு. ஏன்னா அவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட போகிறது. அவங்களுக்கு 1008 பிரச்சனை அப்படின்னா, இந்த வரைபடத்தில் பாருங்க, இந்த நோவா ஸ்காட்சா இருக்குல்ல, இது வந்து அமெரிக்கானுடைய எல்லை பகுதி, கனடாவுடைய அமெரிக்காவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடியது. கனடானுடைய மாகாணத்தில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுடைய ஆல்கஹால் ஃபுல்லாக தூக்க சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுடைய ஆல்கஹாலை வாங்கினீங்க அப்படின்னா அது $% டேக்ஸு. நீங்கள் ஒன்லி கனடானுடைய ஆல்கஹால் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ சரக்கு தான் அங்கே முக்கியம். சரக்கு கம்மி விலையில் குடிக்க முடியலையே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காலையிலேருந்து புலம்பி தள்ளுறாங்க. நிறைய எக்ஸலத்திலே பார்த்தேன். எப்போ நீங்கள் பால் கூட விலையேற்றிக்கோங்க, மற்றது கூட விலையேற்றிக்கோங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு முக்கியமாக சரக்கு ஏப்பா விலையேற்றுறீங்க அப்படின்ற ஒரு மக்களோட கோரிக்கை இருந்தது. சரி, அது சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னதுன்னு எடுத்துக்கலாம். நம்ம மிக முக்கியமான பதிவு இந்த சார்ட்டை பார்க்குறீங்கல்ல, இது வந்து அமெரிக்கானுடைய ட்ரேட் பார்ட்னர்ஸ். இது வந்து 2023ங்க, 2024 இன்னும் அவங்க ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கல, ஏன்னா இதுக்கப்புறம் தான் வரும். 2023 அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்ணுறது 3.25 ட்ரில்லியன், ஏற்றுமதி பண்ணுறது எவ்வளோ 2.7 ட்ரில்லியன். அப்போ இவங்க ட்ரேட் பேலன்ஸ் எவ்வளோ 1.1 ட்ரில்லியன். அப்போ இவங்களும் நம்மள மாதிரி தான் இறக்குமதியை நிறைய நம்பி இருக்காங்க. அப்போ யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று. இரண்டாவது, இங்கே பக்கத்தில் பார்த்தோன்னா இம்போர்ட், இறக்குமதி யார்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்த் அமெரிக்கா நாடுகளை மென்ஷன் பண்ணுறாங்க. நார்த் அமெரிக்கா நாடுகளான கனடா கிட்ட 438 பில்லியன், மெக்சிகோ கிட்ட 438 பில்லியன். அதே ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இவங்க கனடாக்கு எவ்வளோ பண்ணாங்கன்னா 356 பில்லியன், 324 பில்லியன். இதே பெரிய மேஜர் டெபிசிட் இருக்குது. அது கீழே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகிட்டையும் பண்ணுறாங்க. இதில் அதிகமாக இவங்க ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஐரோப்பா நாடுகளான ஜெர்மனி, ஃப்ரான்ஸுக்கிட்ட ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தங்கள். அதுக்கு கீழே வந்தோன்னா ஏசிய நாடுகள் பார்த்தோன்னா சீனா பாருங்கள் 537 பில்லியன் பக்கம் கொஞ்சம் டாப் ரேஞ்சில் இருக்காங்க 2023. பட் 24 மெக்சிகோ கிராஸ் பண்ணிட்டாங்க. அதே உங்ககிட்ட காட்டுறேன் நான். அதே இவங்க சீனா கிட்ட இறக்குமதி பண்ணுறது 534 பில்லியன்னா, ரைட் சைடு பாருங்கள், சீனா கிட்ட இறக்குமதி பண்ணுறது 154 பில்லியன் தான். ஆஸ்திரேலியாவுக்கு கீழே, ஹாங்காங்க்கு மேலே. ஹாங்காங் பக்கத்தில் இந்தியா பாருங்கள், இந்தியா 47 பில்லியன் பக்கம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஆனால் அவங்க கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறது 86 பில்லியன் பக்கம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இந்தியாவும் டிஃபிசிட்டில் தான் இருக்குது. இது எல்லா நாடுகள்கிட்டையும் இருந்தால் கூட பர்டிகுலராக அவங்க யாரை நம்பி இருக்காங்க, ஒன்று சீனா, கனடா, மெக்சிகோ வச்சு தான் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்கன்றது தெரியுதா. அடுத்து உங்களுக்கு இன்னொரு வரைபடம் காட்டுறேன். இதில் என்ன அப்படின்னா, மேஜராக அவங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து 1989லேருந்து 2023 வரைக்கும். இது நம்மளுக்கு மேஜராக எடுத்து பாருங்கள். மெக்சிகோ 2023 15.2%, கனடா பாருங்கள் 89 அதிகமாக இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக, பட் இப்போ குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அதுவே அதிகமாக தான் இருக்குது. சீனா ரொம்ப பெருசாக இருந்தாங்க. இந்த COVID-19 அப்புறம் என்னாச்சுன்னா ட்ரம்ப்னுடைய ஏராவில் பெரிய அளவு குறைச்சிட்டாரு. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜப்பான் ஃபுல்லாக டவுன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. 2023 ஃபஸ்ட்டு ஜப்பான் நம்பி தான் இருந்தாங்க. பட் இந்தியா வளர ஆரம்பிக்குது. அது கீழே பார்த்தோன்னா தெரியும். வியட்நாம், மற்ற நாடுகள்லாம் தெரியுது. அது குறிப்பாக இப்போ 2024 நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு வரைபடத்தை பார்க்கல, இதில் ப்ளூ கலர், நீல கலர் இருக்குல்ல, அதாங்க மெக்சிகோ. இவங்க தான் அதிகமாக இப்போ அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்த நாட்டில் ஏற்றுமதி பண்ணுறது. நம்ம ஒன்று காட்டினது 2023, 24 15.9. அடுத்தது பச்சை கலர் இருக்குல்ல, இவங்க ஏன்னா கனடா 13.1, சீனா வந்து 12.7% அளவுக்கு. ஸோ அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான இறக்குமதிகள் எனர்ஜி, கார் அண்ட் ட்ரக்கு. எனர்ஜி மட்டும் கனடா கிட்டேருந்து 173 பில்லியன், காரு, கன்சியூமர், மெட்டல் ப்ராடக்ட்டு, லாக்ஸ், பல்பம், பேப்பர், கெமிக்கல், பிளாஸ்டிக், மெஷினரி, அக்ரிகல்ச்சர், எலக்ட்ரிக் பிளான்ஸ், இது எல்லாமே வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த அடுத்தடுத்த வரைபடங்களை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக நம்ம பார்த்தாவே போதும்.
ரொம்ப டெப்த்தாக நம்ம பார்க்க வேண்டாம். இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரியுது, ஓரளவுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பேசிக்காக அப்படின்னா, இந்த ஒரு வரி விதிச்ச இந்த 3 நாடுகள் தான் அமெரிக்கானுடைய அஸ்திவாரம் இல்லையா? அது ஏற்றுமதியாக இருந்தாலும் அது இறக்குமதியாக இருந்தாலும் மனுஷன் உட்காந்துட்டு ஏதோ அவங்க மட்டும் தான் பாதிக்கிறாங்க, நாங்கள் எதுக்குமே பாதிக்கலை, நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு விகண்டாவாதத்துக்கு நம்ம சொல்லலாம், ஒரு விகண்டாவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் நிச்சயம் இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிக்க போகிறது. நாளை பிப்ரவரிக்கு மேலே மக்களை பாதிக்க போகிறது. அது மெக்சிகோவையும் பாதிக்கும், கனடாவையும் பாதிக்கும், இந்த பக்கமும் பாதிக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அமெரிக்கா சமாளிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் ட்ரில்லியன் கணக்கில் இருக்கிறது. நாளைக்கு வந்து அவங்க உள்நாட்டுக்குள்ளாரே சப்சிடி கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக நிறைய நிறுத்திட்டாங்க, எய்டு ஃபுல்லாகவே நிறுத்திட்டாங்க. யார் யாருக்கு உதவிகள் கொடுக்குறதோ எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் டோஜ் வேறு பொறுப்பேற்றிருக்காங்க. அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இந்த 25% வரியை வந்து மக்கள் மீது போய் விழாத அளவுக்கு அடுத்து சப்சிடி பேஸில் அந்தந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கலாமான்னு பார்ப்பாங்க அடுத்த கட்டம். ஆனால் அதே கனடாவும் மெக்சிகோவும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஏற்கனவே கனடாவில் வேலை வாய்ப்பின்மையும் தாண்டி வாழ்க்கை செலவுகள் வந்து ரொம்ப அதிகம். என்ன காரணம்? ரஷ்யா உக்ரைன் மாரில் போடப்பட்ட அடுத்தடுத்த பொருளாதார தடையினால எல்லா நாடுமே, அதுக்கு முன்னாடி கோவிட், அதை தாண்டி இந்த ஒரு தடை வந்து என்ன ஆகுன்னா, இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் வந்து ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துருந்தாலும் ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பு வேற ஒரு 100% வரி விதிக்கிறன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருந்தாரு. இப்போ இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது, இந்த பக்கம் உட்காந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து கலன்னு சிரிக்க போறாங்க. ரைட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கு ஒரு 30% போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றப்பெல்லாம் இவங்க உட்காந்து நம்ம கருத்துக்களை வந்து தெரிவிக்கிற அளவுக்கு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு அடிஷ்னல் விஷயத்தையும் சொல்லிடுறேன். அமெரிக்கா தரப்புல ரொம்ப உறுதியா இருக்காங்க. மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக ட்ரக் கார்டல் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்த போகிறாங்க. அது மெக்சிகோனுடைய இராணுவமே உள்ள வந்தாலும் அவர்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறோம், அது கூடிய விரைவில் சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் எல்லை பகுதியே பெருசாக கொலாப்ஸ் ஆகிடும், மிகப்பெரிய அளவுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சமயம். நம்ம கந்தசாமி அவர்கள் எந்த நேரத்தில் யார் மீது எந்த நாடுகள் மீது வரி விதிப்பார் அப்படின்றத ஒரு புதிராகும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியல. காரணம் பாருங்க, நம்ம திடீர்னு காலைல கூட பார்த்தோம், சொமாலியா மீது ஒரு பெரிய திடீர் தாக்குதல், ISIS தீவிரவாதியும் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம், அதை வந்து நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்கிறோம். இது சிரியாவுக்கும் விடப்பட்ட ஒரு மறைமுக எச்சரிக்கை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த துளசி ஜபாட் இருக்காங்கல்ல, துளசி ஜபாட் அவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க நிச்சயம் சிரியா மீது நிறைய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இன்று சிரியாவுடைய பிரசிடென்ட் அவர்கள் சவுதிக்கு போயிருக்காங்கன்ற தகவலையும் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க, நம்ம தட்டி வீசிடலாம். நாளைக்கு மிக முக்கியமான பதிவு, நம்ம இப்போ காசாவுக்குள்ளே போயிடலாம். 2 எல்லை பகுதிகள் காசாவுக்குள்ளே இருக்கும். ஒன்று வந்து நெட்சரின் காரிடர் அப்படின்னா காசானுடைய சென்டர் பகுதி, இன்னொன்று வந்து சீசோர்ஸ் காரிடர் அப்படின்வாங்க, அதாவது கடற்பகுதி ஓரமாக இருக்கும். கடற்பகுதி ஓரமாக இருக்கிறது மனிதர்கள் நடந்து செல்வதற்காக. இந்த நெட்சரின் காரிடர் அப்படின்றது வந்து வாகனங்கள் மட்டும் செல்றதுக்காக. இந்த என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு வெஹிக்கிள் ஒன்று ஒரு கார் ஒன்று போயிருக்கு. அதனால இவங்க எத்தனை நாள் என்ன நினைச்சிட்டாங்க, இஸ்ரேல் தான் வெளியேறிடுச்சு. குறிப்பாக அமெரிக்கானுடைய UG சொல்யூஷன் அவங்க தான் வந்து இப்போ ஃபுல்லாக நெட்சரின் காரிடர் அவங்க கட்டுப்பாடு தாங்க. அதாவது அமெரிக்காவுடைய தனியார் மெஷினரிஸ், இப்போ எகிப்து கூட பெருசாக ரோல் இல்லை, இவங்க தான் ஃபுல் பிளஜடாக இப்போ காசாவுக்குள்ளே இருக்காங்க. அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மேபி அந்த வெஹிக்கிள் வந்துருதான் என்னன்னு தெரியல. பட் திடீர்னு மேலே இருந்து ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்திட்டாங்க இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து. ட்ரோன் தாக்குதலில் இன்னைக்கு காசா தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, அதில் ஒரு குழந்தை வந்து பயணித்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அந்த பக்கம் வெஹிக்கிள் போகக்கூடாதுன்னு சொன்னோம்ல, வெஹிக்கிள் எதுக்காக போகக்கூடாதுன்னா நாளைக்கு மறுபடியும் ஆயுதங்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா ராஃபாவோட எல்லை பகுதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ராஃபாவோட எல்லை பகுதி ஓப்பன் பண்ணுறதுனால ஆயுதங்கள் ஈஸியாக உள்ளே போயிடக்கூடாதுல்ல, அதன் அடிப்படையில் கூட நாங்கள் அதை அடுக்கிறோன்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒப்பந்தங்கள் மீறியது நாங்கள் இல்லை, அவர்கள் தான். அதனால தான் அந்த தாக்குதலை நிகழ்த்தினோம்னு சொல்கிறாங்க. சரி, இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா, அந்த வீடியோ பதிவோட ஒரு தொடக்கமாக கூட எடுத்துக்கலாம். குறிப்பாக பிணைய கைதிகளை வந்து வெளியிட்டாங்கல்ல, வெளியிடுறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட நிறைய ஒரு கடிதமெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் போயிட்டு இப்படி டாட்டா வைக்கிறது மீதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த வீடியோ பதிவு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.
அதில் குறிப்பாக அமெரிக்கானுடைய சிட்டிசன் ப்ளஸ் டூயல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிற அவர் பேர் வந்து கேட்டா சிஜல் அவர்களும் வந்து இன்னொருத்தர் வந்து பிபாஸ் அவர்கள் நேற்று விடுதலை பண்ணாங்கல்ல. இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறத சொல்லிடுறேன். அல்காசம் பிரிகேடு சொன்ன இவங்க கையால் எழுதின லெட்டரை வந்து வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எக்ஸலத்துலேயும் மற்றதுலையும். எங்களை முழு நேரமாக பார்த்துக்கிட்டாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் மருத்துவர் ஒருத்தர் கூட இருந்தார். டயட்டீஷியன் மாதிரி உணவு எல்லாமே விட்டமின் என்னென்ன குறைபாடுகள் இல்லாமல் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அப்பப்போ பல்ஸு ப்ரெஷர் மீதி எல்லாமே எங்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு வேறு என்ன தேவையோ அந்த டயட்டீஷியன் குறைபாடு, இந்த விட்டமின் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையாக பிரகாசமாக கூட வந்து ஒரு டாக்டர் போட்டு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தாங்க அல்காசம் பிரிகேடு சார்பாக. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னப்பா இவங்க பார்த்தா உள்ள எது யுத்தமே நடக்காத மாதிரி ஏதோ சொகுசு பங்களாவில் இருந்த மாதிரி இல்லை இந்த லெட்டர் இருக்குது, ஏதோ இவங்க போயிட்டு சொகுசு பங்களாவில் உட்காந்துட்டு இந்த உணவு வாங்கின மாதிரி இல்லை இந்த கடிதம்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. சரி, அப்படின்னா என்ன ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. சரி, அதே அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இவங்க எழுதி வாங்கினது. அவங்க வெளியே போனதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய இராணுவம் ஒரு கடிதம் வந்து அவங்க கிட்ட அவங்க பேட்டியை மறுபடியும் வெளியிடுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை ஒரு சில டைமில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய புரபகண்டா வீடியோ இருக்குல்ல, சும்மா எனி டைம் அதே தான், படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சாலும் அதே தான், நைட்டு எழுந்திரிச்சாலும் ஃபுல்லாக எங்களை போட்டு முடிச்சு தள்ளிட்டாங்க. அது வந்து ஒரு மனநோய் மாதிரி எங்களை பாதிக்க வச்சுட்டாங்க அந்த வீடியோவை போட்டு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வந்து சாப்பிட வச்சாங்க அப்படின்றாங்க. ஆனால் அதே ஆள் தான் அதுக்கு முன்னாடி அந்த கடிதத்தில் என்ன சொன்னாங்கன்னா, வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் கிடைச்சது, நான்வெஜ்ஜும் கிடைச்சது பண்ணாங்க. பட் இதில் வந்து அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டா சாப்பிடலாம் போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது இந்த பிபால் இன்னொருத்தர் வந்து அவங்க மனைவி அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி கடத்திட்டு போனது. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் மனைவிக்கிட்ட நான் பேசவே விடாமல் என்னை மன அளவில் மன உளைச்சலில் என்னை நிறைய தடவை அடித்தாங்கன்ற ஒரு பதிவுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே விடும்போது ரொம்ப சிரிச்சுட்டு ஹாயாக வராங்க, பட் அங்கே போயிட்டு இருக்கிற நிலைமைகளையும் உண்மைகளையும் சொல்கிறாங்க. இதை நம்ம 2-3 ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன் வெளியே வரும்போது முன்னே அவங்க சொன்னாங்கன்னா, அது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவங்க விடுதலையாக தான் பார்ப்பாங்க. அதனால் அங்கே போயிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2 புரபகண்டாவை நம்ம எப்படி எடுத்து, புரபகண்டான்னு சொல்ல முடியாது, 2 தரப்பில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம எப்படி பார்க்கலாம். இந்த பக்கம் காசா தரப்பில் அவங்க அல்காசம் பிரிகேட் சார்பாக இந்த ஒரு பதிவு சொல்கிறாங்க, இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு வந்து அவங்களோட வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். அதான் நான் சொல்லிட்டேன், நாளைக்கு நெதன்யாஹு அவர்கள் வந்து அங்கே போகிறார்ல, அவர் இந்த வீடியோலாம் மேபி கொண்டு போவான்னு நினைக்கிறேன் நான். அந்த 2 கோட்டசாமிகளும் கந்தசாமிகளும் என்ன எடுக்க போகிறாங்கன்றதான் உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. குறிப்பாக சதன் லெபனான் பகுதியில் ஒரு சில பகுதி, குறிப்பாக இஸ்ரேல்னு எடுத்து பாருங்கள், லெபனானுடைய இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் கொஞ்சம் பின்னோக்கி வந்தது. ஆனால் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பகுதியில் அலையலையாக வந்த மக்கள் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு லெபனானுடைய இராணுவத்தை இப்படி சுண்டு விரல் இப்படி தட்டி விட்டாங்க, போங்க ஓடுங்க அப்படின்னு தட்டி விட்டுட்டு மறுபடியும் சாரையாக தனது வீட்டுக்கெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதை தான் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கட்டுப்பாடில் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தது, அதுதான் லெபனானுடைய இராணுவம் வந்து இயலாதன்மை, அவங்க வந்து விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்ததில் நார்த் லெபனான் பகுதியில் ஒரு சில தாக்குதலுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஃபைனலாக இஸ்ரேலினுடைய மீடியாவை இஸ்ரேலை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பெருசாக வெற்றி பெற்றுட்டோம், டனலுக்குள்ளே தாக்கல் நடத்தணும், ஆச்சா போச்சா ஹோச்சா பெரிய வெற்றியெல்லாம் கொண்டாடினீங்களே, எல்லா அமாசும் முடிச்சுன்னு சொன்னீங்களே, யார் இவர்கள், எப்படி இவ்வளோ பேர் அது கன்னோட புது கன்னோடு வந்திருக்காங்களே, எல்லாம் எப்படி தொடச்சிட்டு சும்மா மின்ற அளவுக்கெல்லாம் கன்று இருக்குது, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்ற ஒரு கேள்வி கணைகளை கொடுத்துருக்காங்க. பல இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் பகுதியில் குறிப்பாக அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் பனாமா போயிருக்கிறார். பனாமாவை போயிட்டு அந்த கால்வாய் பகுதி, குறிப்பாக பனாமாவுடைய கால்வாய் சீனாவுடைய கட்டுப்பாடில் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்கிறாங்க. மனுஷன் அவர் முறுக்கிட்டு இருப்பார். இப்போ ஒரு பக்கம் நான் உங்ககிட்ட பேசவே விரும்பலன்னுவார். அட வாப்பா சும்மா என்னப்பா உனக்கு கோபம் அப்படின்னு இழுத்து பிடிச்சி பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா தரப்பில் இருந்து. முந்தைய ஆர்கே பதிவில் செர்பியாவில் அதை ஐரோப்பா நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய செர்பியாவில் வௌசிக் பிரதமர் இருக்கிறாரில், அங்கே வந்து பெரிய போராட்டம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக. அதில் இன்றைக்கி என்ன ஒரு கான்ஸ்பிரசி தியரி வெளியிட்டு இருந்தாங்கன்னா, குறிப்பாக MI6ஓட ஏஜென்ட், MI6னா யாருங்க, நம்ம ஜேம்ஸ் பாண்டுடைய நபரெல்லாம் அந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கிய ஆளாக கலந்துக்கிட்டாங்களாம். ஸோ இவர்களுக்கு இங்கே என்ன வேலை
அப்போ ஏற்கனவே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது கரெக்டு தானே? யூகே அவங்க சொந்த நாட்டை பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி பலியிலங்கெல்லாம் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. ஏற்கனவே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ யுக்ரைன்ற பேரில் MI6 வந்து பெரிய வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், உக்ரைன் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க என்று வடகொரியா வீரர்கள் இனி ரஷ்யாவுக்காக போரிட வாய்ப்புகள் இல்லை, அனைவரும் வெளியேறி விட்டனர், போதும், நாங்கள் இழந்தது போதும், பொண்டாட்டி பிள்ளைங்களை இழந்தது போதும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அத்தனை பேர் கிளம்பிட்டாங்கன்றாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த செய்தியாவது கொஞ்சம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை மறுபடியும் கதற ஆரம்பிக்கிறாங்களா வடகொரியா வீரர்கள் சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு கான்ஸ்பிரசி தியரியாகவே நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ரஷ்யாவோ வடகொரியாவோ இந்த சம்பவத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. உங்கள் உக்ரைனே ஒரு கதையை எடுத்து 2 வீரர்கள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேட்டியை எடுத்து அந்த பேட்டி உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியல. யாரோ கூர்காவை கொண்டு போயிட்டு இவன் பார்த்தா வடகொரியா மாதிரி இருக்கிறான், இவனை வச்சு பேச வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு கதையை கட்டி பூ பின்னி ஜடை வச்சு எல்லாமே இப்போ கடைசியில் கிளம்பி போகிற வரைக்கும் மக்களை நம்ப வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எனக்குள்ள நான் கருதுறேன். ஏன்னா சம்மந்தப்பட்ட நாடுகள் இன்ன வரைக்கும் எதுவுமே சொல்லலை, எதுவுமே இல்லை, இவங்களா கதையை விட்டு அடித்து விட்டு ஏதோ நம்ப வச்சிருக்காங்க. இன்று உக்ரைன் பெரிய இழப்புகளை சந்தித்து இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக 2-3 பகுதிகளோட தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க ரஷ்யா. அதற்கு ரொம்ப ஹெரிட்டேஜ் பகுதிகள்லாம் வந்து தாக்கல் நடத்திட்டாங்கன்னு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தியிருந்தார். அதே போல் பேச்சுவார்த்தைக்கு வந்து புடின் அவர்கள் எங்கிட்டலாம் வந்து வரமாட்டார், ஏன்னா ஒரு தோல்வியை ஒத்துக்கணும் இல்லையா எங்கிட்ட வந்தால், அதனால வந்து பேச்சுவார்த்தைகள் அவர்லாம் வந்து உட்கார மாட்டார், ஏன்னா தோத்துட்டாங்க. அவங்க தோத்ததுக்கப்புறம் தோத்தாங்க எதுக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தையில் உட்கார போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெருசாக டீஸ் பண்ணி பெருசாக பேசியிருக்கிறாரு. ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸில் நெதன்யாவுக்கு அப்புறம் மிக முக்கியமாக பார்க்க போகிற நபர் யாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பார்க்க போகிறார். யாரை? ட்ரம்ப் அவர்களை. ஆனால் அதற்கு முன்பு ரஷ்யாவுடைய மிக முக்கியமான டெலிகேஷன் வலோடின் அவர்கள் வந்து வந்திருக்கிறார் என்று டெல்லியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். போகிறதுக்கு முன்பே இந்தியா ரஷ்யாவுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பையும் வேறு என்னெல்லாம் டிசைட் பண்ணலான்ற மாதிரி டிசைனிங் அத்தாரிட்டியும் பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக எனர்ஜி டீல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், இந்த மாதிரி என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரியல. பட் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.